பாம்பு வீட்டுல வந்துச்சுனாலே நிறைய பேர் வீடை காலி பண்றாங்க. அந்த பேட் பாருங்களேன், எத்தனை பேட்ஸ் இருக்கு. மாங்காய் மரம், கொய்யா மரம், நெல்லிக்காய் மரம், நாகப்பழ மரம். இந்த காக்கா சுத்தி 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 தலைமையில நொட்டு நொட்டு நொட்டுன்னு வைக்குது. அதான் நம்ம மிஸ் பண்றோம். சிட்டில இருக்கிற பீப்புளுக்கு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. தமிழ்நாடு இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்டேடியம், செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவு பெரிய பார்க் பில்ட் பண்ணாரு. ப்ராப்பரா தூங்கணும்னு நினைச்சீங்கன்னா பாம்பு இருக்கு. நானே பாத்திருக்கேன். மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பாக்குறது ஃபயர்ஸ் பாயிண்ட் சேனல். நாம இன்னைக்கு ஒரு நல்ல லொகேஷன்ல வந்திருக்கோம். அதாவது ஏன் நல்ல லொகேஷன் சொல்லணும்னா, இது வந்து சிட்டில இருக்கிற பீப்புளுக்கு, அது குறிப்பா வந்து வட சென்னையில இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்பாட்னு சொல்லலாம். நான் அது வந்து சென்னையில இருக்கிற ஒரு பார்க்ல தான் இருக்கேன். இந்த பார்க்னு சொல்லி நம்ம ஒரு பார்க்னால நார்மலா தான் செடி கொடி இருக்கும், காக்கா குருவி இருக்கும், அப்படின்னு ஒரு ட்ரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியாது. ஏன்னா அதுவும் சென்னையில, வட சென்னையில ஒரு நல்ல அரௌண்ட் ஒரு 20 ஏக்கர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இது வட சென்னையில பார்த்தோம்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் இருக்கு. நிறைய பில்டிங் கட்டி ரூரல் ஏரியாஸ் நிறைய பப்ளிக் இருப்பாங்க. குறிப்பா ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்ட்ல பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான பிளேஸ் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான். ஊர் விஷயம்லாம், ஊர் சைட்லாம் இருந்தால் பரவாயில்ல, நிறைய செடி கொடி எல்லாம் இருக்கும், அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியாது. பட் சிட்டில இருக்கிற பீப்புளுக்கு இந்த மாதிரி பிளேஸ் வந்து ஒரு இது மாதிரி, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ், மைண்ட் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, ஒரு மார்னிங் பீரியட்ல நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல ஒரு கிரீனிஷான ஃபீல், நல்ல ரிலாக்ஸ், நல்ல ஆக்சிஜன் வேணும், அந்த மாதிரிலாம் லைக் பண்றவங்களுக்கு கண்டிப்பா அது சூப்பரான ஸ்பாட் தான். இது ஏன் முக்கியமா சொல்றேன்னா, நிறைய குறிப்பா சிட்டில இருக்கிற பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் வந்து கிடைக்காது. ஓகே, அதுவும் சிட்டி பார்த்தோம்னா நம்ம இந்த சவுத் சென்னை அந்த சைட்லாம் இப்போ நிறைய பார்க்ஸ் இருக்கு. பட் வட சென்னை அப்படின்னு சொல்லும் போது இது மட்டும் தான் இருக்கிறதுலயே பெரிய பார்க்கு. இதோட ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த பார்க் எந்த லொகேஷன்ல எக்ஸாக்டா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அரௌண்ட் இந்த பார்க் லொகேஷனுக்கு பக்கத்துலயே பார்த்தோம்னா, இந்தியாவில தமிழ்நாடு இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்டேடியம், நேரு ஸ்டேடியம், நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலயே பார்த்தோம்னா, இந்த பேக் ஹேண்ட் சைடு எனக்கு வந்து இண்டோர் ஸ்டேடியம் இருக்கு. இண்டோர் ஸ்டேடியம்ல நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். சின்ன சின்ன ஆடியோ லான்ச்சஸ், பிலிம்ஸோட அவார்ட் ஷூட்டிங், அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும். லேட்டஸ்டா வந்து நம்ம சிஎம் விஜய் அண்ணாவோட சிஎம் சர்மனி கூட இங்கதான் ஆச்சு. அதுக்கப்புறம் இளையராஜா இருக்காங்கல்ல, அந்த மியூசிக் ஷோ இங்க ஆயிருக்கு. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் ஷோலாம் இந்த பக்கம் ஆயிருக்கு. ஸோ பக்கத்துல தான் சரௌண்டிங். இந்த பக்கம் இண்டோர் ஸ்டேடியம், இந்த பக்கம் அவுட்டோர் ஸ்டேடியம், பக்கத்துலேயே தான் சென்ட்ரல். 2 நிமிஷம் கூட ஆகாது போறதுக்கு. அந்த சரௌண்டிங்ல, அதாவது இந்த எல்லா பிளேசஸ்க்கான சரௌண்டிங்ல இந்த பார்க் இருக்கு. நிறைய ட்ரீஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட நிறைய ட்ரீஸ் இருந்தது. அரௌண்ட் ஒரு 8 இயர்ஸ் பிஃபோர் வந்து அந்த வர்தா புயல் வந்துச்சு. வர்தா புயல் தான் நினைக்கிறேன். ஆமா, 8 or 10 இயர்ஸ்க்கு பிஃபோர் அந்த வர்தா புயல் முறை வரும்போது நிறைய ட்ரீஸ் வந்து எல்லாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இதெல்லாம், இந்த ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் புதுசா நட்டாங்க. அது 8 இயர்ஸ்ல இந்த மாதிரி ஆயிருக்கு. இல்லைன்னா இன்னும் நீங்க மார்னிங் பீரியட்ல இந்த இடத்துல வந்தீங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நல்ல வைப். நிறைய பசங்க வந்து பக்கத்துலயே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இப்போ பிளே பண்றதுக்கு இடம் இருக்கு. கிரவுண்ட் இல்ல, ஒரு இடம் தான் இருக்கு. நிறைய பேர் அங்க பேட்டிங் இது பண்ணுவாங்க, ஷட்டில் காக் ஆடுவாங்க. இந்த பார்க்கோட ஹிஸ்டரி பத்தி நம்ம பார்க்கும்போது, பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இந்த பார்க் அப்படியே இருந்துச்சு. இது இல்லாம இது பக்கத்துல இருக்கிறதுல இந்த நேரு ஸ்டேடியம், இண்டோர் ஸ்டேடியம், அவுட்டோர் ஸ்டேடியம், அதே மாதிரி பார்த்தோம்னா இங்க ஒரு மோர் மார்க்கெட்டும் இருக்கு. மோர் மார்க்கெட் வந்து இப்போ கரண்டா இருக்குது ரொம்ப சின்ன கடை தான். ஒரு 50-100 கடை தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து மோர் மார்க்கெட் என்ன சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் அது. அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து காலப்போக்கில் பாப்புலேஷன் அதிகமாகி, அதுக்கப்புறம் இந்த ரயில்வேக்காக வந்து இடம் பிடிக்கிறதுக்கு விக்டோரியா ஹாலு, இந்த மாநகராட்சி சென்னை கார்பரேஷன் பில்டிங்ல அதெல்லாம் வந்து இது பண்ணி எல்லாமே சொருங்கி போச்சு. அந்த டைம்ல பிரிட்டிஷ் இருக்கும்போது ஒரு சென்னைக்கு வந்து ஒரு பார்க்கும் கட்டணும்னு நல்ல பெரிய பார்க் பில்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருந்தாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு அந்த பிரிட்டிஷ்ல இருந்த ஒருத்தர் பெரிய அதிகாரி போல, பேர்லாம் கரெக்டா தெரியல எனக்கு ஹிஸ்டரி தெரிஞ்ச வரைக்கும், அவர் பெருசா பார்க் கட்டணும்னு சொல்லி இங்க சரௌண்டிங்ல இந்த ஒரு 2-3 ஏரியா, அதாவது சென்ட்ரல், இந்த மோர் மார்க்கெட், பெரிமெட்லாம் சேர்த்தா எவ்வளவு பெரிய ஏரியா இருக்குமோ அவ்வளோ சரௌண்டிங்ல வந்து அவர் அவ்வளோ பெரிய பார்க் பில்ட் பண்ணாரு. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா இந்த புதுசா இந்த நேரு ஸ்டேடியம் கட்டினாங்க, அவுட்டோர் கட்டினாங்க, அப்புறம் மாநகராட்சி பில்டிங் பிரிட்டிஷ் கட்டினது தான், விக்டோரியா பக்கத்துல ஹால் அது கட்டினாங்க, ரயில்வேக்காக பிளேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி
கடைசியில பார்த்தா இது வந்து ஒரு 20 ஏக்கர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல. அந்த அளவுக்கு இது பார்க் இருக்கு, பார்க் சுருங்கி இருக்கு. ஆனாலும் வந்து நிறைய மரம் இருக்கு. ஏன்னா அது கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும் கவர்மெண்ட் ஃபார் ஃபியூச்சர்ல. இந்த வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் பக்கத்துல சென்னையில இருந்து வட சென்னையில, குறிப்பா வட சென்னையில இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான பிளேஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா, அந்த நிறைய செடி கொடி இருக்கணும், ஒருத்தங்களும் நம்ம தனியா பேசணும், இல்லைன்னா நம்ம வந்து ஏதாச்சும் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணணும், ரிலாக்ஸா இருக்கணும், இல்லைன்னா ப்ராப்பரா தூங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க வாங்க. ஏன்னா இப்போ பீக் சம்மர் டைம்ல கரெக்டா இப்போ வந்து டைம் வந்து 12 o'clock 1 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்க இருக்கிறதுனால எனக்கு வந்து வெயில் வந்து கொஞ்சமும் தெரியல, வெயில் அதிகமா தெரியல. பீக்கா போயிட்டு இருக்கு இந்த சம்மர் பீரியட். கொஞ்சம் தூரம் வெளியே போனாலும் எனக்கு வண்டியில தான் வந்தேன், சரியான வெயில். பட் இங்க வந்து ஒரு நார்மலா மார்னிங் பீரியட்லாம் வந்து ப்ராப்ளம் இல்லை. நைட்ல எல்லாம் வந்தாங்கன்னா ஈவினிங் மார்னிங் 8 o'clockல இருந்து நைட் 8 o'clock வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பார்க்கு. நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்றது வந்து பாம்பு இருக்கு, நானே பார்த்துருக்கேன். பாம்பு பார்க்கல, பாம்போட தோல், பெரிய பாம்போட தோல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாம்புனாலே இங்க சிட்டில வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஊர்ல இருக்கவங்கலாம் ஒரு மேட்டரே இல்லை, நார்மலா போற மாதிரி தான். இங்கெல்லாம் பாம்பு வீட்டுல வந்துச்சுனாலே நிறைய பேர் வீடை காலி பண்றாங்க. ஒரு வாரம் தூங்க மாட்டாங்க, ஜுரம் வந்துடும். இந்த பார்க்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பா பாம்பு இருக்கும் நிறைய. பக்கத்துல பார்த்தோம், அங்க போகணும்னா நம்ம ஸ்விம்மிங் பூல் இருக்கு, பாய்ஸ்க்கான ஸ்விம்மிங் பூல் இருக்கு. சின்ன பசங்களுக்கு பெரிய பசங்களுக்கு அரௌண்ட் ஒரு 50 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, 50 to 100 rupees தான் இருக்கும், அதுக்கு மேல இல்ல. கலர்ஃபுல்லான ஸ்பேரோஸ், பேரட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த வீடியோல காமிக்கிற பாருங்க மேல, எப்பா அந்த பேட் பாருங்களேன், எத்தனை பேட்ஸ் இருக்கு பாருங்க. அது மேல உட்காந்துட்டு இருக்கு, எத்தனை இருக்கு பாருங்க. தெரியுதா இல்லையா தெரியல இந்த கேமரால, தெரியுது. அது கொஞ்சம் அங்கங்க சின்னதா உட்காந்துட்டு இருக்கு பாருங்களேன். ரொம்ப நேரமா சத்தம் போட்டுனே இருக்கு. சரி, நான் என்னது அது வேற கிளிதான் இருக்குன்னு நினைச்சு பார்த்தா அது தொங்கிட்டு இருக்கு பாருங்களேன். எத்தனை இருக்கு பாருங்க, கொஞ்சம் பெரிய மரம் அது. சிட்டில இருக்கிற பீப்புள் நிறைய பேர் பார்த்தோம்னா அவங்க மொட்டை மாடியில மார்னிங் டைம்ல இல்லை ஈவினிங் டைம்ல டாக்டர் வந்து வாக் பண்ண சொல்லியிருப்பாங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து அந்த மொட்டை மாடியில அந்த ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டு வீட்டுக்கு டக்குன்னு வந்துருவாங்க. கேட்டா அதுதான் எக்ஸசைஸ் சொல்றாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தா கண்டிப்பா வந்து இங்க இந்த மாதிரி பார்க்ஸ் கண்டிப்பா நீங்க வரணும். மார்னிங் டைம்ல வராங்கள அவங்கலாம் இந்த இடத்துல தான் வாக் பண்ணுவாங்க. நல்லா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் இந்த பிளேஸ். இங்க பாருங்க, இந்த மரத்துல ஏதோ வந்து இந்த கயிறுலாம் கட்டியிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. என்னமோ இன்னும் பாருங்க, கீழே வந்து ஊதுபத்திலாம் விலக்கி விட்டு ஏதோ வேண்டுதல் போல தெரியல. நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த பிளேஸ் தான் நம்ம வந்து நிறைய பேர் ஷட்டில் காக் ஆடுவாங்க. இந்த பக்கம் பாருங்க நீச்சல் குளம் தெரியுது பாருங்க, அதான் ஸ்விம்மிங் பூலு. இப்போ வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நானே ஒரு பல வருஷம் அப்புறமா வரேன், ஒரு 2 years அப்புறமா வரேன். இந்த இடத்துல சூப்பரா இருக்கும். இந்த பிளேஸ் தான் நார்மல். பட் என்னன்னா கிரிக்கெட் ஆடலாம், அப்பப்போ அந்த பக்கம் பால் போயிடும். வந்து பாருங்க, அந்த நிறைய முள்லாம் போட்டிருக்காங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அங்க வந்து என்னன்னா செடியெல்லாம், சின்ன செடி இருக்குல்ல, சின்ன செடி வந்து வளர்த்துட்டு சேல்ஸ் பண்றாங்க போல. ஃபுல்லா நிறைய இருக்கும், ஏகப்பட்ட செடிஸ் இருக்கும். யாரும் போய் பால்ஸ் எடுக்கணும்னு சொல்லி அப்பப்போ போயிடும். ஆனா சின்ன பசங்க அதுலயுமே போவாங்க. அந்த இடத்துல அங்க ஒரு கேட் இருக்கு. எல்லாமே சொன்னேன். பட் இந்த பார்க்கோட பேர் சொல்லணும்னு கேட்டா, இது வந்து லேடிஸ் பார்க்கு. லேடிஸ் பார்க்னா லேடிஸ் மட்டும் வரணும்னு சொல்லி நினைச்சாதீங்க, எல்லாரும் வரலாம். பார்க்கோட பேர் வந்து லேடிஸ் பார்க் போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு லேடியோட ஸ்டாச்சு இருக்கும். கண்டிப்பா மார்னிங் டைம்ல வாங்க, இங்கெல்லாம் சூப்லாம் கிடைக்கும். ஒரு வெஜ் சூப்பு, காளான் சூப் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு. நம்ம வந்து நிறைய சென்னையில இருக்கவங்க பீச் போவாங்க, ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிஸ் பிளேஸ்ல போவாங்க, ஷாப்பிங் பண்ண போவாங்க, சாப்பிட போவாங்க. மார்னிங் ஒரு 6 o'clock, ஆமா 6 o'clock ஏர்லி மார்னிங் வந்தீங்க வைங்கள, அந்த வைபே வேற மாதிரி இருக்கும். வந்து பார்த்தா தான் அதோட சுகம் தெரியும். இந்த வில்லேஜ் சைட்ல எல்லாம் இருந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு இந்த ரிலாக்ஸா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து உருவி சத்தம்னு நினைக்கிறேன் வந்துட்டே இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுல ஏசி போட்டுட்டு உக்காந்துட்டு எவ்வளவு நேரம் ஏசி போடுவோம் இந்த வெயில்ல. வெளியே நின்னா அனலா இருக்கு, வீட்டுல இருந்தா ஏசி எவ்வளவு நேரம் போட முடியும். அதனால வந்து இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க வந்து சம்மர் பீரியட்ல
இந்த ஈவினிங் டைம்ல வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நிறைய பசங்க வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சண்டே வந்தாலே, இன்னைக்கு சண்டேலாம் வந்தாலும் இங்க இடமே இருக்காது, நிக்கிறதுக்கே இடம் இருக்காது. அப்பப்போ பால் வந்துட்டு நிறைய பசங்க வந்து ஒரே டைம்ல 2 3 4 மேட்ச், இங்க ஒரு மேட்ச், அங்க ஒரு மேட்ச், அங்க மேட்ச் ஆடிட்டே இருப்பாங்க பசங்க. இப்ப யாருத்துல ஒரு ஆளே காணும். இன்னைக்கு சண்டே பசங்க எங்க போனாங்கன்னு தெரியல. ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு, இல்ல ஓப்பன் ஆனாலும் சண்டே வருவாங்க. ஆனா பட் பசங்களே காணும். நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. பட் நம்ம வந்து இந்த பார்க்ல வந்து இந்த மாங்காய் மரம், கொய்யா மரம், நெல்லிக்காய் மரம், நாகப்பழ மரம் அதெல்லாம் தேட முடியாது. ஏன்னா அந்த காலத்துல நட்டவங்க அதெல்லாம் வைக்கவே இல்லை. போல இருந்தா நல்லா இருக்கும். குரங்குலாம் இல்லைங்க. இங்க ஒரு குரங்கும் இல்லை. எந்த ஊர்லலாம் வந்து இந்த மாதிரி பிளேஸ் இருந்தாலும் நிறைய குரங்கு இருக்கும். இங்க என்ன தெரியல, இங்க சிட்டில இருக்கோம். ஒரு குரங்கு பாக்குறதே பெரிய விஷயம். குரங்கு வந்தாலும் சரி, இங்க இருக்கிற நாம டென்ஷன் ஆனாலும் நம்ம விட்டுருவோம், அது பாட்டுக்கு இருக்குன்னு சொல்லி. ஊர்ல இருக்க எல்லா பசங்களும் சேர்ந்துருவாங்க. ஒரு சின்ன குரங்கு வந்தால சிட்டி பிளேஸ்ல நாம தான் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஊர்ல இருக்கிற காக்காலாம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ நம்ம ஸ்ட்ரீட்ல நைட் டைம்ல வேற ஒரு ஏரியால இருந்து ஒரு நாய் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்தாலும் எல்லா நாயும் சேர்ந்து துரத்துவாங்க. ஒரு வாட்டி வந்திருக்கு, நம்ம வீட்டாண்ட வந்திருக்கு குரங்கு. எந்த சைடு வந்துச்சு தெரியல. வரும்போது ஊர்ல இருக்கிற எல்லா காக்காவும் சேர்ந்து கரெக்டா தலை மேல கொட்டுது, போய் தேடி தேடி கொட்டுது. அவன் பாவம் பையன், அவன் வந்து ஏதோ வழி மாறி வந்துட்டு மேலேயே பார்த்துட்டு இருக்கான் ஒரே இடத்துல உட்காந்து. உதிக்கவும் செய்யல, ஏதோ சாப்பாடும் தேடல, யார் வீட்டுக்கும் போல. இந்த காக்கா சுத்தி 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 தலை மேலே நொட்டு நொட்டு நொட்டுன்னு வைக்குது. கரெக்டா அந்த குரங்க பார்த்து. காக்காக்கு என்ன பிரச்சனை தெரியல. ஒரு புது விலங்கு வந்து ஊர்ல வந்துச்சுன்னா அதுக்கு என் பிளேஸ்ல நீ ஏடா வந்துட்டு அப்படின்னு சொல்லி இது இருக்கா, இல்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ குரங்குலாம் இருந்தா சூப்பரா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியா இருக்கும். அதான் நம்ம மிஸ் பண்றோம் சென்னையில. என்ன பண்றது, ஊர்ல இருந்தா ஏகப்பட்ட குரங்கு இருக்கும், ஸ்மால் அனிமல்ஸ் பார்க்கலாம். இங்க பார்க்க முடியல எதுவும். அவ்வளவுதான். வேற எதுவுமே இந்த பார்க்ல சுத்தி காமிக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. வெறும் செடி கொடி தான் இருக்கு. நம்ம கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். அப்போ வரைக்கும் பப்பாய்.